அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம சுவையான திராட்சை பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சை பழத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் கழுவிக்கிறங்க. நல்லா அலசி விட்டு கழுவிட்டு திரும்ப மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடுங்க. இப்போ பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். பழத்தை மட்டும் எடுத்து மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். எப்போவுமே மிக்ஸ் ஜாரு நம்ம ஜூஸ் செய்யும்போதோ அல்லது வேறு எந்த பொருளை அரைச்சாலும் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் விட்டு அதை நல்லா கழுவிக்கிறங்க. அதாவது மிக்ஸ் ஜார்லேயே சேர்த்து கழுவிக்கிறங்க. அப்போது அந்த சைடில் ஓரத்தில் இருக்கிற நம்ம எப்படி தான் கழுவி வச்சாலும் அந்த ஓரத்தில் எப்படியும் இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும். அப்படி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சமையல் சுத்தமாக இருக்கும். எந்த கிருமியும் நம்ம வயிற்றில் போகாது. அந்த மாதிரி எப்போவுமே ரெடி பண்ணிக்கிறங்க. ஓகே, சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மிக்ஸ் ஜாரில் சீனி அல்லது வெல்லம் எது உங்களுக்கு விருப்பமோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிறங்க. ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.